ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பொண்ணுக்கு அவங்க ஆஃபீஸில் ரூம் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த பொண்ணு வந்து அந்த ரூமை பார்க்குறதுக்கு ஆசையாக போகும். ரூமும் ரொம்ப பிடிச்சி போகுது. அந்த ரூமில் ஒரு மிரர் இருக்குது. அந்த மிரர் கிட்ட போயிட்டீங்கன்னா அதோட அழகை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி காட்டுது. அதனால அந்த பொண்ணுக்கு ரூம் ரொம்ப பிடிச்சி போகுது. ஆனால் அதுக்கு தெரியல அந்த மிரரில் பேய் இருக்குன்னு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. அவங்க ஆஃபீஸில் வந்து ஒரு ரூம் அலோகேட் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு ஆசையாக வந்து ரூமையும் பார்க்கும். ரூமை பார்த்தோன்னா ரொம்பவும் பிடிச்சி போகுது. அந்த ரூம் எல்லாம் சுற்றி பார்க்குறப்ப அதுக்கு வந்து ஒரு மிரர் கிடைக்கும். அந்த மிரர் கிட்ட போய் நின்று பார்க்குறப்ப அதோட அழகை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுது. அதனால அது என்ன நினச்சிச்சு, அதுதான் அழகுன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அன்னைக்கு நைட்டு அப்லோட் பண்ணோம். அது என்னெல்லாம் பண்ணுதோ அந்த ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த பொண்ணு. இதேமாரி தினைக்கும் அந்த ப்ராசஸ் போய்கிட்டே இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறது, அப்லோட் பண்ணுறது, அப்புறமேட்டுக்கு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறது. கண்ணாடி முன்னாடி நின்னோடனே அந்த கண்ணாடி முன்னாடி எத்தனை வாட்டி நிற்குதோ அத்தனை வாட்டி அதோட அழகு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதுவும் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது என்ன நினச்சிட்ருக்கு, அழகாக வரணும். ஒரு நாள் அது கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறப்ப அதோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது. இது பொண்ணு பயந்துருச்சு. பயந்தோடனே ஓடி போய் அதோட பெட்டில் படுத்துக்கிட்டு அது பயத்தில் அன்றைக்கி நைட்டெல்லாம் தூங்கலை, போர்வெல்லாம் மூஞ்சில் போத்திட்டு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு அந்த பொண்ணு. அப்போ அதோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஆஃபீஸில் போய் சொல்லுது, இந்தமாரி நடந்துச்சு அப்படின்னு சொன்னானே. அந்த பொண்ணு என்ன சொல்கிறோம், நீ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருப்ப, ஆஃபீஸ் ஒர்க் லோடு இருந்திருக்கும், அதனால் ஒன்றுமே இல்லை, நீ டென்ஷன் எடுக்காதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது அந்த பொண்ணு. ஆனால் இந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்குது அதை பற்றி. வீட்டுக்கு போனோடனே டிவி பார்த்துக்கிட்டே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போது அந்த மிரர் அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு, வா வந்து மிரர்கிட்ட நெல்லு, உன்னோட அழகை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதனால் இந்த பொண்ணும் போய் அந்த மிரர்கிட்ட நிற்க ஆரம்பிச்சோன்னே இந்த பொண்ணு டே பை டே ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு. அவளோடய ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. யாரோ கூட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் மிரர்கிட்ட போய் நின்னோடனே மிரர் பார்த்து சிரிக்கவும் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அது படுத்து தூங்குறப்போயும் அந்த பொண்ணு பின்னாடி யாரோ நிற்கிற மாரி இருந்துச்சு. ஒரு நாள் அது போய் மிரர்கிட்ட நிற்கிறப்ப அந்த மிரரோட கண்ணாடி எல்லாம் உடஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணை பேய் பார்த்து சிரித்து அதோட மிரர் உள்ளே இழுத்துக்கிச்சு. அந்த பொண்ணு அந்த மிரர் உள்ளேயே மாட்டினதுக்கப்புறம் இவளோட ஃப்ரெண்டு, என்னடா இவளது ஒன்றுமே டச்சு காணோம், நம்ம ஃபோன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஃபோன் பண்ணி பார்க்குறான். அந்த பொண்ணு எடுக்கலைன்னு அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கும் வர அந்த பொண்ணை தேடிக்கிட்டே வீட்டுக்கு வந்தோடனே வீட்டை சுற்றி பார்க்குறா. வீட்டை சுற்றி பார்த்தோன்னே ஏன் இவளை காணோம் அப்படின்னு சுற்றி பார்க்குறா. சுற்றி பார்த்ததுக்கப்புறம் அவளோட மொபைல் கிடைக்கிது. மொபைலில் இங்கே தான் இருக்குது. அவளோட எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க, யாரும் எடுக்கவே இல்லைன்னு சொல்லி இந்த பொண்ணு மிரர் கிட்ட போய் நிற்கிறா. அந்த மிரர் உள்ள ஃப்ரெண்டு கையை காமிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.